ஹாய் எவ்ரிவன். ஸோ இன்ஸ்டா கலையரசன் ஒரு அகோரி ஆயிட்டாரு. சில சோசியல் மீடியாவாகட்டும், ஸோ எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா இவரை ஏத்தி விட்டுட்டு இருக்காங்க. நல்லா பயங்கரமா வளர்ந்துட்டு வராரு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இன்னொரு பக்கம் இவரு அகோரியே கிடையாது. சில இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தப்பா பண்றாரு, ஒரு அறகுறையா பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டி அம்மாள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு அகோரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அண்ட் அந்த இன்ஸ்டா கலையரசனை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தலைவாரியாக பேசுனதாகட்டும். சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா பொய் ஒரு ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரூஃப் பண்ற விதமா வந்து பாத்தீங்கன்னா பேசியிருக்காங்க. சோ இந்த ஒரு நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. சோ இவங்க இப்படி என்னென்னலாம் பேசினாங்க, இந்த ஒரு இன்ஸ்டா கலையரசன் அகோரி அப்படின்னு சொல்லப்படுறாங்க இல்லையா, இவங்க உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோல ஃபுல் அண்ட் டீட்டெயிலா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நான் உங்க இன்ஃபார்மர் தினிஷ் ஐடி ஸ்குவாட். சோ சாமுண்டி மாலிகா, சோ இவங்க மிகப்பெரிய ஒரு அகோரியா இருந்துட்டு வராங்க. கிட்டத்தட்ட இவங்களுக்கு ஒரு 45 வயசு ஆகுது. கிட்டத்தட்ட இந்தியாவே பாத்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து மிகப்பெரிய ஒரு ஆளா ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அமர்ந்து உட்காந்துட்டு அண்ட் ஒரு அகோரியாவே வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிதான் சொல்லணும். அகோரியா வாழ்வது பெரும்பாலும் ஒரு சொந்த பந்தம் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே எல்லா விஷயங்களையுமே ஒதுக்கிட்டு நல்லதே சரி கெட்டதே சரி ரெண்டையுமே எதிர்பார்க்காம ஒரு நடுநிலையில போறது இவங்கதான் வந்து பாத்தீங்கன்னா அகோரி அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க. சோ இந்த ஒரு இன்ஸ்டா கலையரசன் சொந்த பந்தத்தையும் பாக்குறாரு அண்ட் அது மட்டும் இல்லாம இவரு கூட பாத்தீங்கன்னா மேரேஜ் பண்ணி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 3 பசங்க 3 குழந்தைங்க இருக்காங்க இல்லையா. சோ அவங்களே வந்து பாத்தீங்கன்னா பாக்குறாரு அண்ட் இந்த ஒரு அகோரிய நிலையில இருந்து அண்ட் வந்து பாத்தீங்கன்னா நைட்டு வீட்டுக்கு போயிட்டு கொண்டாடி கொடுத்து படுக்கிறதாகட்டும். சோ இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பச்சையா ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு உடல் உறவை வச்சுக்கிறது அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணோட போய் படுக்க கூடாது. பட் ஆனா இந்த ஒரு இன்ஸ்டா கலையரசன் அப்படி கிடையாது. இவரு ஃபுல்லாவே ஃபேக், அதாவது பயங்கரமா நாடகம் மாறாரு அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை மென்ஷன் பண்ணி பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. சோ பெரும்பாலும் இப்ப கூகுள் அடிச்சு பார்த்தா கூட அகோரிக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படின்னு அடிச்சு பார்த்தா பாத்தீங்கன்னா நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வருது. பட் ஆனா இவங்க சொல்றதுல வச்சு பார்க்கும்போது ஒரு 99% நம்பலாம் அப்படிதான் சொல்லணும். ஒரு எல்லா வாழ்க்கையும், அதாவது ஒரு அப்பா அம்மா ஒரு உறவினர்கள் அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஒதுக்கிட்டு ஒரு கடவுள் அருள், அதாவது இன்ஸ்டா கலையரசன் வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்களை மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாரு. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அம்மாவுடைய அருள் வந்துச்சு, காசியில போய் கால் எடுத்து வச்சோடனே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பவர், ஒரு ஒரு மாதிரியான நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தாரு. நான் போன வீடியோல கூட ஃபுல் டீட்டெயிலா பார்த்திருந்தோம். அண்ட் அதே போலதான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இவங்களையும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. என்னதான் இவங்களுக்கு ஒரு கடவுள் அருள் இது மாதிரி வந்தாலுமே எதுக்கு நாடகம் ஆடணும். சோ ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா கடவுள் அருள் வந்துச்சு அப்படின்னாவே ஃபுல்லாவே அப்படியே மாறிடும், அகோரியாவே மாறிடும். பட் ஆனா இன்ஸ்டா கலையரசன் இவர் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா மக்களை ஆகட்டும் சோ எல்லாத்தையுமே ஏமாத்திட்டு இருக்காரு. அண்ட் இது வந்து நல்லதை என்னதான் கிடைச்சாலுமே அந்த ஒரு நல்ல வழியில போகாம ஒரு கெட்ட வழியில ஆகட்டும் ஸோ மாத்தி மாத்தி தான் பண்ணிட்டு இருக்காரு தவிர சோ முழுமையா வந்து பாத்தீங்கன்னா போனது கிடையாது. அது மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணி ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லியிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் இந்த ஒரு அந்த ஒரு அகோரி ஆகட்டும் சோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பத்தி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேசியிருக்காங்க. சரி, ரெண்டாவது இன்ஸ்டா கலையரசன் இந்த ஒரு அகோரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய இன்டர்வியூல ஆகட்டும் நிறைய பேர் இவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு குறி கேட்கறதாகட்டும் சோ நிறைய பண்ணிட்டு வந்தாரு இல்லையா. சோ அப்போ ஒரு பயங்கரமான விஷயத்தெல்லாம் மென்ஷன் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு. அதாவது ஒரு முட்டையை டக்குன்னு இப்படி வச்சு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா முடிச்சு வந்து ஒரு சாபம் விட்டுருவேன், நீ வந்து பாத்தீங்கன்னா இறந்து போயிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உன்னை அழிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்களை ஒரு மந்திரம், அதாவது ஒரு அந்த எலும்பு கூட ஆகட்டும் சோ எல்லாத்தையும் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா எல்லாத்தையும் பயப்படுத்துறாரு இல்லையா. சோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் மக்களாகட்டும் சோ எல்லாமே பாத்தீங்கன்னா அடிக்டே இருக்காங்க. பெரும்பாலும் அகோரிகள், அதாவது இந்த ஒரு அகோரிகள் வாயிலிருந்து இந்த ஒரு அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வார்த்தையே வரக்கூடாது அண்ட் வரவும் வராது. இதனால் வரையுமே நான் 45 வருஷம் இருக்கேன் அண்ட் அகோரியா வாழ்ந்துட்டு இருக்கேன். என் நிறைய அகோரிகள் இன்றாலுமே நிறைய பேர் இருக்காங்க. இவங்கெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்களாம் இந்த ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா சத்தியமா கிடையாது. சோ ரொம்பவுமே ஃபேக்கா மக்களே ஆகட்டும் சோ ஒரு ட்ரெண்டிங் ஆகட்டும் இந்த இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏமாத்திட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு கலையாசன் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம அம்மாவால தண்டிக்கப்படுவார். இது மாதிரி மறுபடியும் பண்ணிட்டு இருக்கப்ப அம்மா கண்டிப்பா இவருடைய உயிர் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இவருடைய குடும்பத்துல இருக்க 3 குழந்தைகள் ஆகட்டும் ஒய்ஃப் ஆகட்டும் சோ இவங்களுடைய உயிர் எடுக்கப்படும். கிட்டத்தட்ட ஒரு 3 பேர் காவு வாங்குவார் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்களை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அண்ட் இது மாதிரி சொல்றப்ப இந்த ஒரு விஷயங்கள்லாம் நடக்குதா அண்ட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா
கூகுள்ல சர்ச் பண்ணி பாக்குறப்ப ஸோ 1 or 2 லைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 99% நம்பலாம் அப்படிதான் சொல்லணும். பட் ஆனா இப்போ இந்த ஒரு இன்ஸ்டா கலையரசன் இவங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது அண்ட் ஃபுல்லாவே ராங்காவே இருந்தாலுமே இந்த ஒரு இன்ஸ்டா கலையரசன் இந்த ஒரு அகோரி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கடவுள் கிடைச்சது, எனக்கு காசிக்கு போனே ஃபுல்லாவே மாறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை மென்ஷன் பண்ணி சொல்லிட்டு இருந்தாரு இல்லையா. சோ இந்த ஒரு விஷயத்துல வச்சு பார்க்கும்போது சோ இவர் ஒரு 99% வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே நடிக்கிறாரு, அதாவது மக்களை பயப்படுத்துறாரு, அதே மூலியமா காசு சம்பாதிக்கிறாரு இந்த ஒரு அகோரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பேரையுமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வளர்த்திட்டு வராரு. அண்ட் சோசியல் மீடியாவையே கடிகளையும் வச்சிட்டு இருக்காரு. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியாவாகட்டும் ஸோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இவரை வளர்த்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி பயங்கரமா நிறைய விஷயங்களை பேசியிருக்காங்க. சரி, இந்த ஒரு அகோரிகளுக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4-5 வருஷத்துக்கு மேற்பட்டு வளர்த்தினாதான் பயங்கரமா இந்த ஒரு முடி அப்படிங்கிறது கசகசன்னு சொல்லிட்டு நிறைய வருமே. அண்ட் இந்த ஒரு இன்ஸ்டா கலையரசன் கூடிய சீக்கிரம் அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விளாக் ஒன்று போட்டிருந்தாரு, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சம்திங். அந்த ஒரு விளாக்ல வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு முடி இருக்கு அப்படின்னு சொல்லணும். அண்ட் இப்போ எப்படி திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு முடி வந்தது, அண்ட் அதாவது இந்த ஒரு சாமி உள்ள போனதுனால டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு முடி வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்துருச்சா. சோ அப்படி வந்து பாத்தீங்கன்னா இது ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பொண்ணு கிட்ட கேட்கப்படுது. அண்ட் இந்த ஒரு அகோரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபாய் கொடுத்த போதும் பெங்களூர்ல இந்த ஒரு இதை பண்றாங்க. எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இந்த ஒரு ஹேர் இருக்கு இல்லையா, சோ ஒரு அதாவது ஒரு சௌரி முடி இல்லாம இந்த ஒரு ஹேரையே ஏதோ ஒரு மூலியமா வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா லென்த் பண்றாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம மண்டையில முடியே இல்லைனாலுமே சோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெக்னாலஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே ஆயிட்டு இருக்கு இந்த ஒரு உலகத்துல. நம்ம நினைச்சது எல்லாமே பாத்தீங்கன்னா நடக்கும். அண்ட் அதே போலதான் இந்த ஒரு இன்ஸ்டா கலையரசனும் நிறைய மாயாஜாலம் சொல்ல முடியாது, இது மாதிரியான சில இன்டைரக்டா நிறைய ஆக்டிவிட்டிஸ் ஆகட்டும் ஸோ நிறையவே பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காரு. அண்ட் இதை வந்து பொதுமக்களாகட்டும் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா பயந்துட்டு நம்பிட்டு இருக்காங்க. அண்ட் கூடவே இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் 100% அடிச்சு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ தன்னோட ஜீவ சமாதியை தானே குறிச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இதை பத்தி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு ஜீவ சமாதி அப்படிங்கிறது தானாவது, அதாவது நீ வந்து பாத்தீங்கன்னா 30 வயசுல இறந்துருவ அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு ஜீவ சமாதியை ஃபுல்லாவே நான் மாத்திக்கிறேன், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை குட்டிகள் ஆகட்டும் ஸோ நிறையவே இருக்கு, ஃபேமிலியை பார்க்கணும், ஸோ ஒரு 30 வயசுங்கிறது ரொம்ப சின்னதா இருக்கு, ஸோ இதுக்கு மேற்பட்டு நான் வாழணும், அண்ட் இதை வந்து பாத்தீங்கன்னா நான் அதிகப்படுத்தி ஒரு 50 வயசுல வந்து பாத்தீங்கன்னா இறந்து போயிடுறேன், அண்ட் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜீவ சமாதியை நான் பாத்தீங்கன்னா குறிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கு இன்ஸ்டா கலையரசன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கண்டிப்பா நீங்க மாத்தீங்கன்னா அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா விஷயங்களை விட்டு சொல்லியிருக்காங்க. சோ அதுக்கு இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது இந்த ஒரு ஜீவ சமாதி அப்படிங்கிறது கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு படைச்சதாகட்டும் ஸோ இந்த ஒரு வயசுலதான் இறந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தலையெழுத்து எழுதியிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொய்யா ஏமாத்தி ஒரு பயங்கரமான சில செயல்களை வந்து பாத்தீங்கன்னா செஞ்சுட்டு வராரு இந்த ஒரு இன்ஸ்டா கலையரசன் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரி சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமே எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பொய் 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 அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு காசிக்கு போனதாகவும் அண்ட் இங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து கத்துக்கிட்டதாகட்டும் அண்ட் இந்த மாதிரி மந்திரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சு வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்றதாகவும் பாத்தீங்கன்னா இன்ஸ்டா கலையரசன் சொல்லியிருக்காரு. அண்ட் அந்த ஒரு காசிக்கு, அதாவது காசிக்கு போனார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு இல்லையா. சோ அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சில 5 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதாவது சோ ஃபர்ஸ்ட் அந்த ஒரு காசி அகோரி இருக்கிற இல்லத்துக்காகட்டும் ஸோ அந்த ஒரு இடத்துக்காகட்டும் பிரெக்னென்ட் ஆன ஒரு லேடிஸ் ஆகட்டும் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ரெண்டாவது ஒரு சின்ன ஸ்மால் வயசு பையன், ஒரு குட்டி பையன் அப்படிங்கிற மாதிரி ஒரு குழந்தைகளாகட்டும் ஸோ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா போகக்கூடாது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பயந்துப்பாங்க, அதனால அது மாதிரி கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். சரி, எனிவே அடுத்தது தொகுதல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஆனா தொகுதல் அப்படின்னா பட் ஆனா என்னன்னு தெரியல. சரி, எனிவே சோ அடுத்ததா பாம்பு கடி. சோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாம்பு கடி கொத்திருக்கு அப்படின்னா அந்த ஒரு இடத்துக்கு போகக்கூடாது, அகோரிகளுக்கு செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா அகோரியை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு அகோரிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயங்கள் எதுவுமே இல்லாம இருக்கணும், ஏன்னா அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு காசி ஆகட்டும் அதுக்குள்ள என்டர் ஆக முடியும். சோ இந்த ஒரு இன்ஸ்டா கலையரசன் இது மாதிரி இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு டவுட் தான். சோ அவருக்கு இந்த ஒரு விஷயம் தெரியுமானே சொல்லிட்டு ஒண்ணுமே தெரியல. அண்ட் இந்த ஒரு சாமி உள்ள போனதாகட்டும் சோ நிறைய சொல்லியிருக்காரு. நல்ல, அதாவது ஒரு ஃபேமஸான நிலையிலுமே
ஒரு மக்களுக்கு, அதாவது உள்ள போனது உண்மையா இருந்தாலுமே மக்களுக்கு நல்லது பண்ணா பரவாயில்ல, உயிர் எடுக்கணும், நான் வந்து பாத்தீங்கன்னா செத்து போயிடும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நல்லது இல்லாம ஒரு ட்ரெண்டிங் ஆகிறதுக்கு என்னன்னா பயங்கரமான ஒரு கெட்ட வார்த்தை பேசுற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே சாப்பிட ஒரு நிலையில பேசிட்டு வராரு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்பவே முடியாது, அது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே பொய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்தை தான் மென்ஷன் பண்ணி பாத்தீங்கன்னா இவங்க சொல்லிட்டு வராங்க. சரி, சோ எல்லா அகோரிகளுக்கும் ஒரு மூணாவது கண் திறக்கப்படும், என் மூணாவது கண் இருக்கும், இந்த ரெண்டு கண்ணை விட ஒரு மூணாவது கண் பின்னாடி ஆகட்டும் முன்னாடி ஆகட்டும் சீக்கிரட்டாகட்டும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணி இன்ஸ்டா கலையரசன் ஒரு இன்டர்வியூல ஆகட்டும் சோ மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாரு. அந்த ஒரு மூணாவது கண்ணை வச்சு நான் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கவனிப்பேன். நீ அதாவது ஜஸ்ட் உன்னை பார்த்தாவே போதும், நீ என்ன எப்படி எந்த நிலையில என்ன வாழ்ந்துட்டு இருக்கிற எப்ப போற அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவேன். இந்த ஒரு மூணாவது கண் எனக்கு தேவைப்படும், அண்ட் இந்த ஒரு விஷயமே எல்லாமே எனக்கு மூணாவது கண் மூலியமா தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு அம்மா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது எல்லா அகோரிகளுக்கும் இது மாதிரியான சில வேர்ட்ஸ் ஆகட்டும் சோ பேசுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அருகதை கிடையாது. உன்னோட செத்து போக போற ஒரு டேட் தெரிஞ்சாலுமே தன் வாயால வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட மாட்டாங்களாமா. இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு போலி, ரொம்ப ஃபேக்கு, இதெல்லாம் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுமே தெரியாம ஒரு சின்ன ஒரு பையன் இவர் 4 நாளைக்கு முன்னாடி ஒரு ரீல்ஸ் போட்டுட்டு ஒரு 5வது நாள் அகோரின்னு சொல்லிட்டு சமையல் வேஷம் போட்டு உட்காந்துட்டு இருக்கிறான். சோ இவன் சொல்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எப்படி நம்ப முடியும், வந்து பாத்தீங்கன்னா எதையுமே நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. உண்மையான ஒரு அகோரியா இருக்காங்க அப்படின்னா அவங்க வாயால இருந்து இந்த ஒரு வார்த்தை வந்துச்சு அப்படின்னா வராது, வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஒரு சாபத்துக்கு நிஜமா இறந்து போறதுக்கு சமம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லப்படுது. சோ நினைச்சு பார்க்கறப்ப பயங்கரமா இருக்குல்ல, உண்மையான அகோரி சோ ஒரு கடவுளுக்கு சமம் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படுது. நீ எப்ப இறக்க போற என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு தன் வாயால சொல்லிட்டாங்க அப்படின்னா சோ கண்டிப்பா நடந்து விடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இவன் ஏதோ கதை கட்டி அடிச்சுட்டு இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தெல்லாம் மென்ஷன் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. சோ இந்த ஒரு அகோரி, அதாவது இந்த ஒரு சாமியோட இந்த ஒரு கலையரசன் உடம்புல சாமி புகுந்ததாகட்டும் சோ இது மாதிரி நிறைய சொல்லிட்டு இருந்தாரு இல்லையா. சோ இது புகுந்தது உண்மையா இருந்தாலுமே மக்களுக்காக சில நல்லதுகள் பண்ணா ஒரு பயங்கரமான ஒரு நல்லது. இதையே அதாவது ஒரு ட்ரெண்டிங்க்கோசரம் ஒரு மணிக்கோசரம் ஏமாத்தி மக்களை பயப்படுத்தி சம்பாதிக்கிற விதமாகட்டும் சோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு என்ன சொல்றதே தெரியல, அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கழுவி ஊத்திருக்காங்க. இதே போலதான் இந்த ஒரு இன்ஸ்டா கலையரசன் ஆகட்டும் பண்றாரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஒரு அம்மா வந்து பாத்தீங்கன்னா இவரை தண்டிப்பாங்க, பயங்கரமா தண்டிப்பாங்க, சும்மால பயங்கரமா தண்டிப்பாங்க. இவங்க ஃபேமிலி ஆகட்டும் ஸோ கண்டிப்பா உயிர் போகிற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாபமாகட்டும் கண்டிப்பா இந்த ஒரு அம்மா தண்டிக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. சோ இவங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது பயங்கரமா இருக்குல்ல, பயமா இருக்குன்னு கூட சொல்லலாம். சரி எனிவே வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னொரு கூடயும் விஷயத்தையும் பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. என்னதான் இருந்தாலுமே சோ கண்டிப்பா நடக்கும், ஆனா வெயிட் பண்ணி பார்க்கலாம் யார் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு இன்டர்வியூலாம் வந்து பாத்தீங்கன்னா முடிச்சிருக்காங்க. சரி இவங்க சொல்லக்கூடிய, அதாவது இவங்களும் சொல்லக்கூடிய விஷயத்துல வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் சொல்றது உண்மையா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. பட் ஆனா இவங்களையுமே பாத்தீங்கன்னா ஒரு 99% ஒரு 95% நம்ப முடியாது அப்படின்னு கூட சொல்லலாம். சரி எனிவே வெயிட் பண்ணி பார்ப்போம். சோ ஒரு ட்ரெண்டிங் அளவுல இந்த உலகமே பாத்தீங்கன்னா இந்த ஒரு இன்ஸ்டா கலையரசன் ஆகட்டும் சோ எல்லாமே இருந்துட்டு வராரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவங்க சொன்ன மாதிரி இவருக்கு எதுவும் ஆக போதா, இவங்க வந்து பாத்தீங்கன்னா உண்மையா சொல்றாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்ச நாட்கள் போக போக தெரிஞ்சு விடும் நினைக்கிறேன். சரி வெயிட் பண்ணி பார்ப்போம், நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். லெட்ஸ் பை.